அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்றம் முன்பு திருமாவளவன் முன்னிலையில் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி விசிகவினரால் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் விசாரணைக்காக விசிக வழக்கறிஞர்கள் ஆஜராகியுள்ளனர். தாக்குதலுக்குள்ளான வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி காலையில் ஆஜரான நிலையில் மாலையில் விசிக வழக்கறிஞர்களும் ஆஜராகியுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். சென்னை உயர்நீதிமன்றம் அருகே விசிக தலைவர் திருமாவளவன் கார் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தியின் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படும் விவகாரத்தில் ராஜீவ்காந்தி தாக்கப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக இரண்டு தரப்பு மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எஸ்பிளனேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இரண்டு தரப்பினரையும் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி இன்று காலை 11 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்ட நிலையில் ராஜீவ்காந்தி விசாரணைக்கு இன்று காலை ஆஜரானார். அவரது நண்பர் மணிகண்டன் என்பவர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருவரும் ஆஜராகி விசாரணை முடிந்து அவர்கள் புறப்பட்டு சென்ற நிலையில் தற்போது விசிகாவினர் எஸ்பிளனேடு காவல் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பா விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக வழக்கறிஞர் வேல்முருகன், பார்த்திபன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலக்கூடிய செல்வம் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் தற்போது எஸ்பிளனேடு காவல் நிலையத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஏற்கனவே ராஜீவ்காந்தியிடம் அன்று சம்பவத்தன்று என்ன நடந்தது, எதற்காக திட்டமிட்டு வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி திருமாவளவன் காரை வைத்தராக கொண்ட கேள்விகள் முன்பாக வைக்கப்பட்டதாகவும், அதே போல மணிகண்டனிடம் உங்களது இருசக்கர வாகனம், அதாவது தனது நண்பர் மூலமாக இருசக்கரத்தை வாங்கி ராஜீவ்காந்தி கொடுத்ததாகவும், அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டுதான் ராஜீவ்காந்தி சென்றதாகவும் அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதனால் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்வதாக அவர் தரப்புல கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக இவர்கள் தற்போது ஆஜராகி இருக்கிறார்கள். அவரிடமும் விசாரணை நடத்தப்பட இறுதி முடிவு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டது. தற்போது விசிகாவினர் எஸ்பிளனேடு காவல் நிலையத்தில் ஆஜராகி தங்கள் தரப்பு விளக்கத்தினை அளிக்க இருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக விசிகாவினர் தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.